ஒரு சிறிய கிராமத்தின் ஓரத்துல மிகவும் அமைதியாக ஒரு நதி ஓடிக்கொண்டிருந்தது. அந்த கிராமத்தின் மக்கள் அமைதியற்ற கோபத்துடைய நிலையிலே இருப்பார்கள். அந்த கிராமத்தில ஆதி என்ற ஒரு சிறுவன் இருந்தான். ஆதிக்கு கோபம் சீக்கிரம் வரும். யாராவது அவனை புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவன் குரல் உயர்ந்துவிடும். கண்கள் சிவந்து போகும். கைகள் இறுகப் பிடிக்கும். ஒரு நாள் பள்ளியில அவனை தவறாக குற்றம் சொன்னார்கள். அவன் எதுவும் செய்யவில்லை. ஆனால் யாரும் அவன் வார்த்தையை கேட்கவில்லை. மனசு கனத்தது. கண்ணீர் வரவில்லை. கோபம் மட்டும் நெஞ்சை நிரப்பியது. அவன் வீட்டுக்கு செல்லவில்லை. நேராக நதிக்கரைக்கு சென்றான். நதிக்கரையில் உட்கார்ந்து தன் கோபத்தை நதியிடம் காட்டத் தொடங்கினான். நதி எதுவும் பேசவில்லை. நதி மெதுவாக ஓடியது. வாதமில்லை, எதிர்ப்பில்லை. அந்த அமைதி ஆதியின் மனசை கொஞ்சம் தளர்த்தியது. பிறகு அவன் சொன்னான், எல்லாரும் என்ன தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் அவங்கள அடிக்கணும்னு தோணுது, கத்தணும்னு தோணுது. நதி எதுவும் பதில் சொல்லல. ஆனால் அவன் சொன்ன வார்த்தைகளை அது தடுத்து வைக்கவும் இல்ல. கோபம் வார்த்தைகளாக மாறியது. வார்த்தைகள் மூச்சாக மாறியது. மூச்சு மெதுவாக அமைதியாக மாறியது. சிறிது நேரத்துக்குப் பிறகு ஆதி கவனித்தான். அவன் கைகள் தளர்ந்திருந்தன. இதயம் மெதுவாக துடித்தது. மனசு இலகுவானது. அப்போது அவனுக்கு புரிஞ்சது, நதி கோபத்தை மறுக்கல்ல, அது அதை சுமந்து கியாண்டு ஓடுகிறது. அந்த நாளிலிருந்து ஆதி ஒவ்வொரு முறையும் கோபமானால் யாரையும் காயப்படுத்தவில்லை. அவன் நதிக்கரைக்கு செல்வான், அல்லது ஒரு காகிதத்தில் எழுதுவான், அல்லது ஆழமாக மூச்சு விடுவான். கோபம் அவனை கட்டுப்படுத்தவில்லை. அவன் கோபத்தை கையாள ஆரம்பித்தான். ஒரு நாள் அவன் தன் நண்பர்களிடம் சொன்னான், கோபம் வர்றது தவறு இல்ல, ஆனா அதை வன்முறையாக்குறது தான் தவறு. நதியைப் போல கோபத்தையும் ஓட விடணும்.